இதை திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிகோணங்களில் கிரகங்கள் அமரும் பொழுது அவை ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ மேசத்தில் ஒரு கிரகம், சிம்மத்தில் ஒரு கிரகம், தனுசில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இது மேசத்தினுடைய திரிகோணம். சிம்மத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மம், தனுசு, மேசம், அது சிம்மத்தினுடைய திரிகோணம். தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு, மேசம், சிம்மம், இது தனுசுவினுடைய திரிகோணம். இந்த திரிகோணங்களை தர்ம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோவில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு பேசிக்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்படி பார்க்கல தெரியல அப்படின்னா நம்மளுடைய பேசிக் வீடியோஸில் அந்த வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த லக்னத்திலேருந்து எண்ணி வரக்கூடியது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். லக்னத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2, 6, 10 இதை கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவமாக இருக்கிறது 3, 7, 11 இதை